இந்த படம் வந்து நல்ல படம். நீங்கள் வந்து நல்ல படம்னு உங்களுக்கு தோணும், உங்களுக்கு தெரியும். நீங்கள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு வந்து நல்ல நாளும் கூட. நான் வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு ராஜா சார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். சார், நீங்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ண டேட்டை விட நாளைக்கு பண்ணுற டேட்டு ரொம்ப நல்ல டேட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். பிகாஸ் ஒய்னோ, நாளைக்கு வந்து போகி பண்டிகை. பழசெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற பழசெல்லாம் எரிச்சிட்டு புதுசெல்லாம் கொண்டு வந்து புதுசாக வாங்கி பண்ணணுன்றதான் நம்மளுடைய கலாச்சாரம், ஐதீகம். அதனால் நாளைக்கு நம்மளுடைய மனசில் இருக்கிற பழசெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஆரம்பிக்க போகிற ஒரு படம் தான் வா வாத்தியார. இன்னைக்கு காலையில் நாங்களும் கார்த்தி சார், சத்யராஜ் சார்லாம் வந்து புரட்சி தலைவருடைய சமாதிக்கு போயிருந்தோம். சமாதிக்கு போகிறப்போ ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது எங்களுக்குள்ள. அந்த இடத்துக்கு போகும்போது நான் சொன்ன கார்த்தி சார்ட்ட, நான் வந்து இங்கே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணோன்னா நம்ம ப்ரெஸ்ஸில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த படத்தோட தலைப்பு பார்த்தா வா வாத்தியார். வா வாத்தியார்னு வச்சுட்டு நாங்கள் வாத்தியாரோடைய சமாதிக்கு போகலன்னா என்ன அர்த்தம்? அங்கே போகணும் இல்லை, அதான மரியாதை. அதனால் அவரை போய் பார்த்து அவருக்கு வந்து எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்திட்டு இந்த படத்தை வந்து உங்களுக்கு முன்னால் வந்து கொண்டு வரலான்னு பார்க்குறோம். ஸோ அதனால் உங்களுடைய முடிந்தவரை அவருக்கு தருகிற மரியாதையாக நினைத்து எங்களுக்கு தாருங்கள். நாங்கள்லாம் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த திரு கார்த்தி அவர்கள், அண்ணன் வந்து சத்யராஜ் சார் தான் வந்து பயங்கர வெறிய. எனக்கெல்லாம் சீனியர், எனக்கு அண்ணன் தான் கூப்பிடுவானா அவரை. ஸோ எம்ஜிஆர் நான் ஒரு சில தடவை, ஒரு 2-3 தடவை தான் நேராக பார்த்துருக்கேன். நான் வந்து திரைப்பட கல்லூரி மாணவனாக இருந்தபோது வள்ளுவக்கோட்டத்தில் வந்து ஒரு விழா நடந்தது. அந்த விழாவில் வந்து நாங்கள் ஒரு 15 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம். அதில் சிவராஜ்குமாரும் ஒருத்தர். சிவராஜ்குமார் என்னோடய கிளாஸ்மேட் தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஒருத்தர் மட்டும்தான் அனுப்பணும் அப்படின்றதால நாங்கள் லேடிஸை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். கிவன் ப்ரியாரிட்டி டு த லேடிஸ். அவங்க போய் வாங்கிட்டு வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது, நம்ம வாங்கியிருக்கலாமா, மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுச்சு. நான் வள்ளுவக்கோட்டத்தில் ஒரு ஓரமாக நின்று அந்த இடத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஒரு 2-3 தடவை பார்க்குற. அவர் அடுத்த வருஷம் இறந்துட்டார். இது 85 நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 85 நடந்ததுன்னு நினைக்கிறேன். கார்த்தி தம்பி, நீங்களாம் குழந்தையா இருந்திருப்பீங்க. இப்போ அண்ணன் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அதனால் ஒரு 2-3 தடவை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பு இந்த படத்தில் வந்து நலன் சார் வந்து இந்த படத்தோட இயக்குனர், ஒரு பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர். இந்த கதையை வந்து நேரே பண்ணும்போது என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் சொல்ல வேணாம் சார், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது நல்லா இருக்கும். இது நீங்கள் படம் பாருங்கள். நான் படத்தை ஃபுல்லாக சொல்லவில்லை, படம் பாருங்கள். போயிட்டு படம் பார்த்தா தான் உங்களுக்கு முழு கதை தெரியும். கார்த்தி சார் யார், சத்யராஜ் சார் யார், ஹீரோயின் யார், சுந்தர் சார் யார், இவங்க இந்த சத்யராஜ் சாருக்கு டாக்டரா பண்ணவங்க இவங்க யார். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு படத்தில் தான் தெரியும். ஸோ அதனால் புரட்சியாளர் வந்து தலைவரை நீங்கள் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். அவருடைய நினைவுகள், அவரை மிஸ் பண்ண எல்லாருக்கும் அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சேன். இதை வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல விஷயமா, நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.